வணக்கம். நான் இன்னைக்கு எத பத்தி பேசப் போறேன் அப்படின்னா, நீங்க வாடகைக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு குடிபோக போறீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது ஏற்கனவே கெட்டி வச்சிருந்த பழைய வீட்ட வந்து நீங்க விலைக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயத்த கவனிச்சுட்டு நீங்க அந்த வீட்ட வாங்குங்க. ஏன்னா, அது ஒரு சில விஷயத்த நீங்க கவனிக்காம அந்த வீட்ட நீங்க வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அது குடி வந்ததுக்கப்புறம், அது எனக்கு இந்த வீட்ல இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கு. எனக்கு அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவா நடந்துட்டுருக்கு. அந்த வீட்ல ஏதோ நெகட்டிவா இருக்கு. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வீண் விரயம் ஆயிக்கிட்டே இருக்கு. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லாமல் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குங்க. இதை வந்து அனுபவமாக ஒரு சில விஷயம் எனக்கு தெரிஞ்சதை பற்றி தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சில வீட்டுக்கு நம்ம குடி போயிருப்போம். அந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம அந்த வீட்டுக்கு குடி போயிருப்போம். ஆனால் போனதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் நம்ம இருந்திருப்போம். அந்த வீட்டை காலி பண்ண முடியாது, என்ன பண்ணன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்திருப்போம். போனதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுவும் வாடகை வீடாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடு மாற்றி போயிடலாம். அதுவே வேறு வீட்டை வந்து நம்ம பழைய வீட்டை வந்து நம்ம வாங்கி அதை நம்ம சொந்தமாக ஆக்குனதுக்கப்புறம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிங்கும்போது ஒரு சில விஷயம் அந்த வீட்டில் நீங்கள் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீட்டுக்கு குடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் எந்த கெட்ட சக்திகள் இருந்தாலும் வெளியே போயிடும். அது மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதுக்கு முந்தையே அந்த வீட்டை நீங்கள் கவனிக்கும் போது நான் சொல்கிற விஷயம்லாம் அந்த வீட்டில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். வீட்டோட வாசலுக்கு நேராக வந்து முருங்கை மரம் அது இருக்கவே கூடாது. அந்த மாதிரி இருந்த வீட்டுக்கும் நீங்கள் குடி போகக்கூடாது. அந்த வீடு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டுக்கு நேராக நம்ம வீட்டு வாசலுக்கு நேராக வந்து முருங்கை மரம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அரளி மரம், அதாவது செவ்வரளி சொல்லுவோம்ல, அந்த செடியோ அல்லது மரமாக இருந்தாலும் நம்ம வீட்டு வாசலுக்கு நேராக அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. வீட்டோட வலது பக்கம் இடது பக்கம் இருக்கலாம், ஆனால் நேராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாதாள சாக்கடை ஒரு சில இடத்துல வந்து இருக்கும். அதுவும் அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடாது. அதுவும் மிகப்பெரிய தவறுன்னு தான் சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த மாதிரி பாதாள சாக்கடை இருக்கிற இடத்துலையும் நம்ம கண்டிப்பாக வாசலுக்கு நேராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டுக்கும் குடி போகக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வாடகைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இடமா நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு பழைய வீட்டை நீங்கள் விலைக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, அந்த வீடு வந்து முச்சந்தில் இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க. அதுவும் இடம் அந்த இடத்துல இருந்துச்சு, அது உங்களுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னாலும் தயவு செய்து முச்சந்தி இடத்த வாங்கவே கூடாதுங்க. ஏன்னா முச்சந்தி வந்து எப்போவுமே கெட்ட சக்திகள் அந்த முச்சந்தியில் தான் ஒதுங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தங்களுக்கு திஷ்டி சுற்றணும் அப்படின்னா அந்த முச்சந்தி மண்ணை எடுத்து கூட சுற்றுவாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாம் அந்த தெருவில் வந்து யார் இறந்து போனாலும் சரி அல்லது அகால மரணம் இந்த மாதிரி அடைஞ்சவங்க வந்து முச்சந்தில தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் முச்சந்தில இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு. அதுவும் இல்லாமல் ஒருத்தங்களுக்கு காற்று கருப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் செய்கிறதா இருந்தது அப்படின்னா அந்த முச்சந்தில தான் முட்டை போடுறது, அதுக்கப்புறம் கோழி இந்த மாதிரி கட் பண்ணி போடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் முச்சந்தில தான் செய்வாங்க. அதோட பாதிப்பு வந்து நம்ம வீட்டுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக பாதிக்கும். அதனால் கண்டிப்பாக அது எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துக்கு வீடு பக்கத்தில் இருந்தாலும் சரி, முச்சந்தி வீடு கண்டிப்பாக ஆகாது. அதையும் மீறி உங்களுக்கு முச்சந்தி சொந்த வீடாக அமைஞ்சிருச்சு, எங்களால் வேறு ஒன்றுமே பண்ண முடியலை அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக முச்சந்தியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக விநாயகர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கலாம். விநாயகர் வந்து நீங்கள் சும்மா விநாயகரை வந்து ஒரு சிலையாக மட்டும் பார்க்காம அந்த விநாயகர் அந்த இடத்துல வச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லாமல் அந்த முச்சந்தியை பார்க்குற மாதிரி அந்த விநாயகர் சிலைக்கு டெய்லி ஒரு தீபம் ஏற்றி வைங்க. அதாவது விநாயகர் அந்த இடத்துல முச்சந்தியை பார்க்குற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி விநாயகருக்கும் ஒரு அகல் விளக்கு கண்டிப்பாக அதில் ஏற்றி வைக்கணும். ஒரு தீபம், அதுவும் காலையில் நீங்கள் ஏற்றி வைக்கணும். அது ரொம்ப நல்லது. காலையில் முடியாட்டாலும் சரி, சாயங்காலம் மாதிரி ஏற்றி வைங்க. ஏன்னா முச்சந்தி இருக்கிற வீடு உங்களுக்கு சொந்த வீடாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக பரிகாரம் ஆகாது. இதை வந்து எனக்கு ஒருத்தங்க அந்த முச்சந்தியில் இருக்கிற ஒருத்தங்க வந்து நிறைய கஷ்டப்பட்டு அப்புறம் லாஸ்ட்டில் இந்த மாதிரி செஞ்சு தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே சரியாச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால் நீங்கள் விநாயகர் சிலை சின்னதாக இருந்தாலும் ஓகே, மண் விநாயகர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு டெய்லி தீபம் ஏற்றுங்க. நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் போதும் சரி இங்கே வந்து ஏற்றிக்கோங்க. கற்பூர ஆரத்தி காட்டுங்க. கண்டிப்பாக முச்சந்தியால் உள்ள பாதிப்பு விநாயகர் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கொண்டு வர மாட்டார். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக பலன் அடையலாம்.
அதே மாதிரி நீங்கள் வாடகைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, அந்த வீடை விலைக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, நான் சொல்கிற இந்த விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அந்த வீடை இதுக்கு முந்தி வந்து யார் வச்சுருந்தா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அந்த வீடு வந்து எதனால் அவங்க காலி பண்ணி போனாங்க அதையும் கொஞ்சம் கேட்டு விசாரிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வீட்டுக்கு குடும்பம் நடத்த போகும்போது அந்த வீட்டில் வந்து என்ன பிரச்சனையினால் அவங்க காலி பண்ணி போயிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வீடு வந்து தொடர்ந்து 6 மாதமாக அடைச்சி போட்டாங்க, அந்த வீட்டில் தீபம் ஏற்றாமல், அந்த வீட்டில் ஆன்மீக ரீதியாக எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு 6 மாதம் ஒரு வீடு வந்து அடைச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து நெகட்டிவ் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதனால் அந்த வீடு வந்து ஒரு 6 மாதமாக அடைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து விசாரித்து பாருங்கள். அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் விலைக்கு வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, எதனால் அந்த வீடை வந்து இத்தனை மாதமாக அடைச்சி போட்டிருந்தாங்க, எதனால் அந்த இதுக்கு முந்தி இருந்தவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு முந்தி இருந்தவங்க ஏன் காலி பண்ணி போனாங்க அப்படிங்கிறதையும் அந்த இதில் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சில இடத்துல வந்து ஒரு தவறான ஒரு முடிவெடுத்து யாராவது ஒருத்தங்க இறந்துருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த நெகட்டிவ் வந்து அந்த வீட்டிலேயே சுற்றிட்டு இருக்கும், கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு போகாதுன்னு சொல்லப்படுது. அப்படிங்கும்போது அந்த வீட்டுக்கு நீங்கள் தெரியாமல் அந்த வீட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள், உங்கள் வீட்டில் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதுக்கு முந்தி இருந்தவங்க எதனால் காலி பண்ணி போனாங்கங்கிறத மெயினாக கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்க வீட்டோட அமைப்பு வந்து தென்கிழக்கு கிச்சனாக இருக்கணும். அது அமைகிறது வந்து தாங்க ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தென்மேற்கு அப்படிங்கிறது வந்து குபேர மூலை. அந்த மூலையில் நீங்கள் பீரோல் வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு அமைப்பான விஷயம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வீடு பார்க்கும்போது வடகிழக்கு பகுதி வந்து ஸ்பேஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா வடகிழக்கு பகுதி வந்து வாஸ்து பகவான் அதில் தலை வச்சு படுக்கிற இடம். அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இல்லாட்டாலும் ஓகே, அப்படி இருக்கிற வீட்டை பார்த்து நீங்கள் வாங்கும்போது அது ரொம்ப நல்லது. அந்த வீட்டில் எந்த செலவு அந்த மாதிரி எதுவுமே வராது. கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா அதில் வந்து பீரோல், அதுக்கப்புறம் கனமான பொருள், சோஃபா அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வைக்காதீங்க. வடகிழக்கு பகுதி முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லை, வடகிழக்கு பகுதி உருளி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல இடங்க. நீங்கள் அதில் வச்சுக்கலாம். அப்படி முடியாதவங்க ஒரு கண்ணாடி பவுலில் வந்து தண்ணி, கல்லுப்பு போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வாஸ்து பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா இது சரியாயிரும். வீட்டுக்கு நேர் எதிராக வந்து கோவில் இருக்கக்கூடாது. நம்ம பார்க்குற வீடு வந்து கரையான் கூடு கட்டியிருந்தது அப்படின்னா அந்த வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கரையான் கூடு கட்டியிருக்க வீட்டுக்கு போனால் வீண் செலவுகள், நம்ம வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி கடாட்சம் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டையும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டீங்க, நான் அந்த மாதிரிலாம் பிரச்சனையில் அனுபவிச்சிட்ருக்கேன் அந்த வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்கிறவங்க டெய்லி வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் வாசலில் தீபம் ஏற்றி வைங்க. ரொம்ப நல்லதுங்க. இதை நீங்கள் ஏற்றிட்டு வரும்போது அந்த வீட்டில் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அல்லது வாஸ்து பிரச்சனையான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சரியாயிரும். வீட்டோட வடகிழக்கு பகுதியில் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கல் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு வடகிழக்கு பகுதியில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வாஸ்து பிரச்சனை சரியாகும். இந்த தண்ணியும் கல்லுப்பும் சேர்ந்து கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க வாஸ்து பிரச்சனை சரியாகும் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டீங்க. ஆனால் அதுதான் உண்மை. இதை நான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதை பற்றி நான் ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் போய் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த இது கண்டிப்பாக சரியாக்கிடும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் மேலும் உங்களுக்காக வீடியோ கொடுக்க எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.